20 வயது நந்தினி ஒரு கல்லூரி மாணவி தனது தோழி ரியாவுடன் தனது அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு டாக்டர் அனன்யாவிடம் சென்றாள். டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் நந்தினியிடம் தெளிவாக கூறினார், நீங்கள் உடல் உறவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு மிகவும் எளிய வழி. இதை கேட்டு நந்தினி அதிர்ச்சியடைந்தாள். நடுங்கும் குரலில் அவள் கேட்டாள், ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கிறது டாக்டர்? அதற்கு டாக்டர் அனன்யா பதிலளித்தார், உங்கள் கருப்பையில் ஒரு சிஸ்ட் உள்ளது. இதனால் உங்களுக்கு வயிற்று வலி மற்றும் பலவீனம் ஏற்படுகிறது. நந்தினி பதற்றத்துடன் மீண்டும் கேட்டாள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? அதற்கு டாக்டர் மீண்டும் அதே விஷயத்தை மீண்டும் கூறினார், நான் சொன்னபடி உடல் உறவு கொள்ள வேண்டும். இதனால் சிஸ்ட் குணமாகலாம். மேலும் நாங்கள் மருந்துகளும் தருவோம். அதை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். அறுவை சிகிச்சையில் பல ஆபத்துகள் உள்ளன. ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் ஒருவேளை ஒருபோதும் தாயாக முடியாமல் போகலாம், அல்லது உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். எனவே நான் இப்போது உங்களிடம் சொன்னது மிகவும் எளிய வழி. மேலும் உங்கள் திருமணம் முடிவாகிவிட்டதாக கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். உங்கள் மாப்பிள்ளையை விரைவாக அழைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். பின்னர் நான் சொன்ன வழியை பின்பற்றுங்கள். நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள். இதை கேட்டு நந்தினியும் ரியாவும் ஸ்தம்பித்து நின்றனர். அவர்கள் டாக்டரிடமிருந்து சில மருந்துகளை வாங்கி வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்கு வந்த பிறகு நந்தினி தனது அம்மா சரிதாவிடம் டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களையும் சொன்னாள். ஏனென்றால் நந்தினி தனது அம்மாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தாள், சிறு வயதிலிருந்தே. எனவே அவளுக்கு இவற்றை பற்றி தனது அம்மாவிடம் சொல்லும்போது வெட்கமோ தயக்கமோ ஏற்படவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அம்மா என்பவர் மிகவும் நெருங்கிய தோழியைப் போல. மேலும் நந்தினியின் திருமணம் முடிவாகியிருந்தது. அவளது தந்தையின் நண்பரின் மகன் அர்ஜுனுடன். நிச்சயதார்த்தமும் முடிந்திருந்தது. ஆனால் அர்ஜுன் வெளிநாட்டில் வசித்து வந்தான். மேலும் கிரீன் கார்டு காரணமாக விரைவில் இந்தியாவுக்கு வர முடியவில்லை. எனவே நந்தினியின் அம்மா சரிதா அர்ஜுனுக்கு போன் செய்து எல்லா விஷயங்களையும் தெளிவாகச் சொன்னாள். அவள் கூறினாள், பையா, விரைவில் இந்தியாவுக்கு வா, திருமணம் செய்து கொள். ஆனால் அர்ஜுன் பதிலளித்தான், அத்தை, இப்போது என்னால் வர முடியாது. ஏனென்றால் என் அலுவலகத்தில் பதவி உயர்வு பற்றிய பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வருவது சாத்தியமில்லை. இதை கேட்டு சரிதா ஆழமாக மூச்சு விட்டு கேட்டாள், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பையா? நந்தினியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அர்ஜுன் சற்று கடினமாக பதிலளித்தான், நீங்கள் டாக்டரிடம் பேசுங்கள், நான் என்ன சொல்ல முடியும்? இதற்கு பிறகு சரிதா மீண்டும் டாக்டர் அனன்யாவை சந்தித்தாள். டாக்டர் மீண்டும் அதே விஷயத்தை மீண்டும் கூறினார். இதை கேட்டு நந்தினியின் அம்மா சரிதா குழப்பத்தில் இருந்தாள். அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அதே இரவு நந்தினியின் போன் மணி ஒலித்தது. அப்போது அவளது நண்பன் ரோஹன் அவளுக்கு அழைத்துக் கொண்டிருந்தான். அழைப்பை பார்த்து நந்தினி மீண்டும் மீண்டும் அழைப்பை துண்டித்துக் கொண்டிருந்தாள். இறுதியாக ரோஹன் ஒரு குரல் செய்தி அனுப்பினான். அப்பொழுது விருப்பமில்லாமல் நந்தினியும் அவனுக்கு பதில் அளித்தாள். அவளது குரலை கேட்டவுடன் ரோஹன் நந்தினி வருத்தத்தில் இருப்பதை புரிந்து கொண்டான். அவன் கேட்டான், நந்தினி, என்ன ஆயிற்று? அதற்கு நந்தினி மௌனமாக இருந்தாள். பின்னர் ரோஹன் மீண்டும் மீண்டும் கேட்டதும் அவள் குரல் செய்தியில் பேசி அனுப்பினாள். டாக்டர் சொன்னது மற்றும் அர்ஜுன் கொடுத்த பதில். அந்த செய்தி ஒலிக்கும்போது நந்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அது அவளது குரலில் இருந்து ரோஹனுக்கும் புரிந்தது. பின்னர் ரோஹன் பல முயற்சிகள் செய்தான். ஆனால் நந்தினியின் அழுகை நிற்கவில்லை. அந்த இரவு நள்ளிரவு வரை இருவரும் பேசிய பிறகு தூங்கினர். இதை தவிர உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், ரோஹன் நந்தினியின் நண்பனாகவும் அவளது நலம் விரும்பியாகவும் மற்றும் அவளது காதலனாகவும் இருந்தான். 9 மாதங்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் அவர்களது நட்பு தொடங்கியது. அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது. ஆனால் நந்தினி தனது தந்தையின் விருப்பத்தை மதித்து அர்ஜுனுடன் திருமணம் செய்ய முடிவு செய்திருந்தாள். ஏனென்றால் அவளது தந்தை தெளிவாக சொல்லியிருந்தார், அவள் அர்ஜுனை மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்று. இருப்பினும் நந்தினியின் இதயம் உடைந்து கொண்டிருந்தது.
ஏனென்றால் ஒரு புறம் அவளது உடல்நிலை, மறுபுறம் அவளது காதல் மற்றும் மூன்றாவதாக குடும்பத்தின் விருப்பம். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவு அவள் முன் இருந்தது. பின்னர் அடுத்த காலை ரோஹன் மீண்டும் நந்தினிக்கு அழைத்தான். அப்போது நந்தினி அழைப்பை எடுத்து லேசான இருமலுடன் கேட்டாள், "நீ எப்படி இருக்கிறாய்?" ரோஹன் புன்னகைத்து பதிலளித்தான், "பரவாயில்லை, நீ எப்படி இருக்கிறாய்?" அதற்கு நந்தினி ஆழமாக மூச்சுவிட்டு, "பரவாயில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்" என்று கூறினாள். இதை கேட்டவுடன் ரோஹன் உடனே கத்தி, "அம்மா" என்று ஏதோ அவனுக்கு ஏதோ ஆனது போல. இதை கேட்டு நந்தினி பதறிப்போய் வீடியோ அழைப்பு செய்தாள். அப்போது ரோஹன் அவளை பார்த்து சிரித்து அவளை புகழ்ந்து, "நந்தினி, நீல சேலை அணிந்திருக்கும் நீ அற்புதமாக இருக்கிறாய், பரலோகத்து தேவதை போல" என்று கூறினான். அப்போது நந்தினி கேட்டாள், "உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் அம்மா என்று கத்தினாய்?" அதற்கு ரோஹன் பதிலளித்தான், "நீ இன்னும் என்னை விரும்புகிறாயா இல்லையா என்று பார்க்க விரும்பினேன்." இதற்கு நந்தினி லேசாக சிரித்து, "போதும், இனி புகழ்ச்சி செய்யாதே. மேலும் நாளுக்கு நாள் நான் பருத்து கொண்டிருக்கிறேன்" என்று கூறினாள். பின்னர் நந்தினி பேச்சை மாற்றி கேட்டாள், "நீ இந்தியாவுக்கு எப்போது வந்தாய்? உனக்கு வெளிநாட்டிலிருந்து திரும்புவதற்கு விடுமுறை கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்தாய் இல்லையா?" அதற்கு ரோஹன் குறும்புத்தனமாக பதிலளித்தான், "உனது உடல்நிலை பற்றி கேள்விப்பட்டவுடன் உன்னை நெருக்கமாக பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் உனக்கு ஆச்சரியம் தர வந்துவிட்டேன்." ரோஹனின் இந்த வார்த்தைகளை கேட்டு நந்தினியின் மனதில் ஒரு புயல் உருவாகத் தொடங்கியது. அவள் யோசிக்கத் தொடங்கினாள். ரோஹன் எனக்காக தனது வேலையை விட்டு எல்லாவற்றையும் பணயம் வைத்து தனது நாட்டிற்கு திரும்பி வந்து விட்டான். அவனுக்கு தெரியும், ஒருமுறை இறுதியாக திரும்பிய பிறகு மீண்டும் வெளிநாடு செல்ல முடியாது என்று. ஆனால் அர்ஜுன், நான் அவனது மனைவியாகப் போகிறவள். ஆனால் அவனுக்கு என் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு அவனது பதவி உயர்வு மட்டுமே எல்லாம். இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது நந்தினியின் கண்களில் இருந்து 2 கண்ணீர் துளிகள் விழுந்தன. இதை பார்த்து ரோஹன் உடனே கேட்டான், "அரே நந்தினி, என்ன ஆயிற்று?" அதற்கு நந்தினி கண்ணீரை துடைத்து, "ஒன்றுமில்லை" என்று கூறினாள். பின்னர் ரோஹன் அவளது மனநிலையை மாற்ற முயற்சித்து, "வா, இன்று முழு நாளும் நாம் சுற்றுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம்" என்று கூறினான். இதை கேட்டு நந்தினி மறுத்து, "இல்லை, நான் வீட்டிலேயே இருக்க விரும்புகிறேன். வெளியே சென்றால் எல்லோரும் கவலைப்படுவார்கள்" என்று கூறினாள். ஆனால் அங்கு ரோஹன் பிடிவாதமாக, "இல்லை, நீ இன்று என்னுடன் சுற்றுவாய். இதைத் தவிர நீ வேறு எங்கும் செல்ல மாட்டாய். உனக்கு நினைவிருக்கிறதா, நான் உன்னிடம் ஒரு நாள் கேட்டிருந்தேன். அப்போது நான் சொன்னேன், ஒரு நாள் நீ முழுவதும் என்னுடையவளாக இருப்பாய் என்று. அந்த நாளில் உனக்கு எந்த உரிமையும் இருக்காது. இன்று அந்த நாளை நான் உன்னிடம் எடுத்துக்கொள்கிறேன், மறுக்காதே" என்று கூறினான். அப்போது ரோஹனின் இந்த வேண்டுதலுக்கு முன்னால் நந்தினி ஒப்புக்கொண்டாள். பின்னர் அவள் முடிவு செய்தாள், இன்று அவள் ரோஹனுடன் முழு நாளையும் செலவிடுவாள். ஏனென்றால் ஒருவேளை இது அவர்களின் கடைசி சந்திப்பாக இருக்கலாம். ஒருவேளை இது அவர்கள் கடைசியாக ஒன்றாக சுற்றுவது இருக்கலாம். பின்னர் அடுத்த நாள் இருவரும் சேர்ந்து நகரத்தின் மிக அழகான இடங்களில் சுற்றினர். அறியப்படாத பாதைகளில் நடந்தனர். மனம் விரும்பிய இடத்தில் நின்றனர். பின்னர் சுற்றி கொண்டிருக்கும் போது திடீரென மழை தொடங்கியது. அதுவும் மின்னல் மற்றும் இடி முழக்கத்துடன். பின்னர் இருவரும் நனைந்து கொண்டே ஓடி ஒரு பழைய வீட்டின் முன் சென்று நின்று கதவை தட்டினர். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. ஒரு முதிய பெண்மணி கதவு வழியாக எட்டி பார்த்து, "நீங்கள் யார்?" என்று கேட்டார். அப்போது நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த நந்தினி பதிலளித்தாள், "மழையில் சிக்கிக்கொண்டோம் பாட்டி, சிறிது நேரம் உள்ளே தங்கலாமா?" என்று கேட்டாள். அதற்கு முதிய பெண்மணி தலையசைத்து கதவை திறந்தார். பின்னர் நனைந்த ஆடைகளுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருவரும் உள்ளே வந்தனர். பின்னர் முதிய பெண்மணி அவர்களுக்கு ஒரு துண்டு கொடுத்து, "பெண்ணே, நீ முற்றிலும் நனைந்து விட்டாய். ஒரு நிமிடம் இரு" என்று கூறி அந்த முதிய பெண்மணி தனது அறைக்கு சென்று ஒரு புடவையை எடுத்து வந்தார். பின்னர் புடவையை நந்தினியின் கைகளில் கொடுத்து, "இந்த புடவையை எடுத்து மாற்றிக்கொள் மகளே" என்று கூறினார். "நான் தேநீர் தயாரித்து வருகிறேன்" என்று கூறி அந்த முதிய பெண்மணி சமையலறைக்குச் சென்றார்.
பின்னர் ரோஹன் அருகில் நின்று புன்னகைத்து, கிண்டலாக, நந்தினி, நீ இந்த புடவையை ஏன் அணியவில்லை என்று கேட்டான். அதற்கு நந்தினி அவனை பார்த்து சிரித்து, உனக்கு தெரியாதா, நான் இந்த புடவையை தனியாக அணிய முடியாது? பாபி, அண்ணி வீட்டிலிருந்து வரும்போது எனக்கு அணிவித்து விட்டார் என்று பதிலளித்தாள். அதற்கு ரோஹன் மீண்டும் குறும்புத்தனமாக, நான் அணிவிக்கவா அல்லது கண்களை மூடி வைத்திருக்கவா என்று கேட்டான். பின்னர் அவனது குரல் திடீரென கனமாகி, என்னுடைய மனைவியாக நீ வரப்போவதில்லை. நான் என் கைகளால் அலங்கரிக்கவும் புடவை அணிவிக்கவும் மனம் விரும்பும்போது உன் கூந்தலில் மல்லிகைப்பூ மாலை அணிவிக்கவும் போவதில்லை என்று கூறினான். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ரோஹனின் கண்கள் கலங்கின. பின்னர் அவன் கரகரத்த குரலில், நீ என் குழந்தைகளின் தாயாகப் போவதில்லை, இல்லையா? என் குழந்தையின் வாயிலிருந்து பாப்பா என்ற சத்தத்தை நான் கேட்க முடியாது. எத்தனையோ கனவுகள் இருந்தன, என் கனவுகளை பார்ப்பது கூட பாவமா என்று கேட்டான். இதை கேட்டு நந்தினியின் கண்களும் கலங்கின. பின்னர் அவள் நடுங்கும் குரலில், இந்த புடவையை எடு, அணிவித்துவிடு என்று கூறினாள். ரோஹன் யூடியூபில் புடவை அணிவிக்கும் முறையை கற்றிருந்தான். உண்மையில் ஒருமுறை நந்தினி விளையாட்டாக, திருமணத்திற்கு பிறகு நீ தினமும் எனக்கு புடவை அணிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தாள். அதற்கு ரோஹன் சிரித்து ஒப்புக்கொண்டிருந்தான். இன்று அதே ரோஹன் நந்தினிக்கு புடவை அணிவித்துக் கொண்டிருந்தான். அப்போது மின்னல் வேகமாக முழங்கியது. நந்தினி பயத்தில் பாதி புடவை அணிந்த நிலையில் ரோஹனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். ரோஹன் அவளை தாங்க விரும்பினான், ஆனால் தயங்கினான். பின்னர் மனதுக்கும் காதலுக்கும் இடையிலான போரில் காதல் வெற்றி பெற்றது. ரோஹன் நந்தினியை தனது கைகளில் இறுக்கமாக அணைத்தான். பின்னர் நடுங்கும் உதடுகளால் நந்தினியின் நெற்றியில் ஒரு அன்பு முத்தம் கொடுத்தான். அப்போது அறையின் மின்சாரம் திடீரென அணைந்தது. பின்னர் இருவரும் ஒருவருக்கொருவர் மறந்து தங்கள் காதலில் ஊருகி ஒன்றாக முழுமையடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த முதிய பெண்மணி கதவை தட்டி, புத்துணர்ச்சியாகி வெளியே வாருங்கள், நான் தேநீரும் உணவும் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு பிறகு இருவரும் புத்துணர்ச்சியாகி அவர்களின் அறைக்கு வந்தனர். அப்போது முதிய ஆணும் வந்திருந்தார். பின்னர் முதிய பெண்மணி இருவரையும் அறிமுகப்படுத்தினார். பின்னர் நால்வரும் சேர்ந்து முதலில் தேநீர் குடித்தனர். பின்னர் சிறிது நேரம் பேசிய பிறகு உணவு உண்டு நிறைய பேசினர். பின்னர் உணவு உண்ட பிறகு நந்தினி கூறினாள், பாட்டி, இப்போது நாங்கள் கிளம்ப வேண்டும். மழையும் நின்றுவிட்டது, வீட்டில் உள்ளவர்களும் காத்திருப்பார்கள். இதை கேட்டவுடன் முதிய பெண்மணியின் முகம் சோர்ந்தது. ஏனென்றால் இந்த சிறிய நேரத்தில் இந்த இளைஞர்களின் துணை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இப்போது வீடு மீண்டும் காலியாகிவிடும். அப்போது ரோஹன் அவர்களின் சோகத்தை உணர்ந்து, அரே பாட்டி, சோகப்படாதீர்கள், நாங்கள் மீண்டும் வருவோம், உங்களுடன் பேசுவோம் என்று கூறினான். இதை கேட்டு முதிய பெண்மணியின் முகத்தில் மீண்டும் புன்னகை திரும்பியது. அப்போது நந்தினி அமைதியாக ரோஹனை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் இருவரும் அவர்களிடம் விடைபெற்று பாதையில் நடக்கத் தொடங்கினர். இப்போது இருவரும் அமைதியாக இருந்தனர். யாரும் எதுவும் பேசவில்லை. நடந்து செல்லும்போது நந்தினி தனது வீட்டிற்கு அருகில் வந்துவிட்டாள். அப்போது ரோஹன் மெல்லிய குரலில், இந்த பைத்தியக்காரனின் வாழ்க்கையில் தங்க முடியாதா என்று கேட்டான். அதற்கு நந்தினி கண்களில் கண்ணீருடன், இன்று நம்முடைய கடைசி பேச்சு, கடைசி சந்திப்பு, நன்றாக இரு என்று கூறி ஓடி வீட்டிற்குள் சென்று விட்டாள். அதற்கு 3 நாட்களுக்கு பிறகு நந்தினி தனது வயிற்று வலி இப்போது மறைந்து விட்டதை கவனித்தாள். அவள் மகிழ்ச்சியடைந்து டாக்டர் அனன்யாவிடம் சென்றாள். டாக்டர் மீண்டும் அல்ட்ராசவுண்ட் செய்யச் சொன்னார் மற்றும் ரிப்போர்ட்டை பார்த்தார். ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு டாக்டர் அனன்யா ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் நந்தினியின் கருப்பை இப்போது முற்றிலும் குணமடைந்திருந்தது. அப்போது டாக்டர் இதை ஒரு அதிசயமாக கருதி, நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய் நந்தினி, உனது பிரச்சனை முடிந்துவிட்டது என்று கூறினார். அப்போது நந்தினியின் மனதில் அந்த மழையிரவும் ரோஹனுடனான சந்திப்பின் நினைவுகளும் தோன்றின. பின்னர் டாக்டர் சில மருந்துகளை கொடுத்து, இப்போது நீ முற்றிலும் குணமடைந்து விட்டாய், 1 மாதம் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள், பின்னர் என்னை சந்தி
என்று கூறினார். இதற்கு பிறகு நந்தினி வீட்டிற்கு திரும்பி தனது அம்மா சரிதாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். அம்மா, எல்லாம் சரியாகிவிட்டது, இனி கவலைப்படாதே என்று. இதை கேட்டு அவளது அம்மா சரிதா மகிழ்ச்சியில் திளைத்தார். பின்னர் அவர்கள் அர்ஜுனுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொன்னார்கள். இருப்பினும் இப்போது நந்தினிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவள் கர்ப்பமாக இருக்கிறாள், மேலும் ரோஹனின் குழந்தையின் தாயாகப் போகிறாள். ஏனென்றால் டாக்டர் அவளுக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார். இது ஒரு ஆணின் விந்து அவளுக்குள் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்று. எனவே இப்போது நந்தினியின் மனம் மரத்து போனது. அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பின்னர் பதற்றத்தில் அவள் ரோஹனுக்கு போன் செய்யத் தொடங்கினாள். ஆனால் அப்போது ரோஹனின் போன் அணைக்கப்பட்டிருந்தது. அழைப்பு செல்லவில்லை. பலமுறை முயற்சித்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கிடைப்பது எப்படி? நந்தினியின் அந்த கடைசி பேச்சை கேட்டு ரோஹன் வலியை தாங்க முடியாமல் கோபத்தில் தனது போனை உடைத்து விட்டான். ஆனால் இப்போது அர்ஜுனின் குடும்பம் திருமணத்திற்கு தயாராகிவிட்டது. மேலும் அர்ஜுனும் வெளிநாட்டிலிருந்து விடுப்பு எடுத்து வந்து விட்டான். இந்த விஷயம் நந்தினிக்கு தெரிந்தபோது அவள் தனது பெற்றோருக்கு ஒரு சிறிய கடிதம் எழுதி வீட்டின் பின்பக்க கதவு வழியாக ரகசியமாக வெளியேறினாள். கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது: அம்மா, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு இந்த திருமணம் செய்வது சாத்தியமில்லை. எனவே நான் செல்கிறேன். நான் யாருடனும் ஓடிப்போகிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் தனியாகவே அறியப்படாத பாதையில் செல்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்கள் மகள் நந்தினி. நந்தினி சென்ற பிறகு 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பின்னர் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாகிவிட்டனர். அர்ஜுனும் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து தனது மனைவியுடன் வெளிநாடு சென்று விட்டான். நந்தினியின் அம்மா அப்பாவும் தங்கள் மற்ற குழந்தைகளுடன் தங்கள் வாழ்க்கையை சமாளித்தனர். இங்கு ரோஹன் நந்தினி திருமணம் செய்து தனது கணவனுடன் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைத்து தன்னை ஆறுதல் செய்து கொண்டிருந்தான். ஆனால் நந்தினியின் உண்மை, அவள் எங்கிருந்தாள்? அவள் நன்றாக இருந்தாளா? அவளது வயிற்றில் வளர்ந்த குழந்தை எப்படி இருந்தது? அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்ததா? அல்லது உலகின் கசப்பான வார்த்தைகளை தவிர்க்க நந்தினி அந்த குழந்தையுடன் இந்த உலகத்திற்கு விடை கொடுத்து விட்டாளா? யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அப்போது ரோஹனின் அம்மாவின் உடல்நிலை திடீரென மிகவும் மோசமடைந்தது. பின்னர் கிராமத்து டாக்டர் அவளை நகரத்தில் உள்ள ஒரு நல்ல டாக்டரிடம் காண்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எனவே ரோஹன் தனது அம்மாவை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு நகரத்திற்கு அழைத்து வந்தான். முன்பதிவு செய்து அவன் தனது அம்மாவுடன் காத்திருந்தான். டாக்டர் அழைத்தவுடன் அவன் அம்மாவை அழைத்து உள்ளே செல்வான். அப்போது ரோஹனின் பார்வை ஒரு சிறிய பெண்ணின் மீது விழுந்தது. அந்த பெண் பொம்மை போல அழகாக இருந்தாள். சுமார் 4 வயது இருக்கும். அவள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அப்போது அவளது பொம்மை கீழே விழுந்துவிட்டது. அவள் அதை எடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்து ரோஹன் ஓடிச் சென்று பொம்மையை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தான். அதற்கு பதிலாக அந்த பெண் புன்னகைத்து ஒரு அழகான சிரிப்பை கொடுத்தாள். அதை பார்த்து ரோஹனின் இதயம் திடீரென துடித்தது. ஏனென்றால் அந்த பெண்ணின் கண்களில் ஏதோ இருந்தது. அது அவனுக்கு நந்தினியை நினைவூட்டியது. ஆனால் அவன் ஏதாவது சொல்வதற்கு முன்பு டாக்டர் அவனது அம்மாவின் பெயரை அழைத்தார். எனவே ரோஹன் தனது அம்மாவை அழைத்து டாக்டரின் அறைக்குள் சென்றான். ஆனால் அவனது மனம் அந்த பெண்ணிடம் தங்கியிருந்தது. அப்போது பக்கத்து அறையில் நந்தினி தனது தோழி ரியாவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது நந்தினி ரியாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள், நீ நன்றாக இருக்கிறாயா? கணவன், குடும்பம் மற்றும் மகளின் தாயாக இருந்து. அதற்கு ரியா புன்னகைத்து, ஆமாம் நந்தினி, நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய்? நீ எவ்வளவு ஸ்மார்ட்டாகிவிட்டாய். திருமணம் செய்து கணவன் மற்றும் குழந்தையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறாய். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அவர்களை நினைவு கூர்கிறாயா என்று கேட்டார். ஆனால் இந்த உரையாடல் இருவருக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியிலிருந்து அந்த பொம்மை போன்ற பெண்ணின் குரல் இருவரின் பேச்சையும் உடைத்தது. ஏனென்றால் அந்த பெண் உரத்த குரலில் அம்மி அம்மி என்று கத்தினாள். நந்தினி தனது மகளின் குரலை கேட்டவுடன் ஓடி வெளியே வந்தாள். அப்போது ரோஹனும் தனது அம்மாவை டாக்டரின் அறையில் விட்டுவிட்டு ஓடி வந்தான். அப்போது அந்த பெண், அம்மி அம்மி, எனக்கு ஐஸ்கிரீம் கொடு என்று கூறினாள். அதற்கு நந்தினி அன்பாக, இந்தா
என் செல்லம், இதோ உனது ஐஸ்கிரீம் என்று கூறினாள். அப்போது பின்னால் நின்ற ரோஹன் ஆச்சரியத்துடன், நீ பேச முடியுமா என்று கேட்டான். ரோஹனின் குரலை கேட்டவுடன் நந்தினி விரைவாக திரும்பி, ஏன், என் மகள் ஏன் பேச முடியாது என்று கேட்டாள். இருப்பினும் அப்போது அவளது உதடுகளில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது. அதை ரோஹன் நன்றாக பார்த்தான். பின்னர் ரோஹன் சற்று தயங்கி, இல்லை, என் பொருள், சற்று முன்பு நான் இந்த பெண்ணிடம் பேசினேன். அப்போது இவள் வாயால் எதுவும் சொல்லவில்லை, சைகைகளால் மட்டுமே பதிலளித்தாள். எனவே நான் நினைத்தேன் என்று கூறினான். அப்போது நந்தினி தனது மகளிடம், முன்னி, நீ வாயால் ஏன் எதுவும் பேசவில்லை என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண் அப்பாவித்தனமாக, அம்மி, நீதானே சொன்னாய், அறியப்படாத நபரிடம் பேசக்கூடாது, அறியப்படாதவரிடமிருந்து எதையும் வாங்கக்கூடாது என்று. அதனால் நான் சைகைகளால் பேசினேன் என்று பதிலளித்தாள். அதற்கு நந்தினி அன்பாக அவளது நெற்றியில் முத்தமிட்டு, என் பைத்தியக்கார மகள் என்று கூறினாள். அப்போது அந்த பெண் உற்சாகமாக, அம்மி, தெரியுமா, இந்த மாமா மிகவும் நல்லவர். என் பொம்மை கீழே விழுந்தபோது இவர் எடுத்து எனக்கு கொடுத்தார் என்று கூறினாள். அப்போது ஒரு செவிலியர் ரோஹனை அழைத்து, உங்கள் அம்மா உங்களை அழைக்கிறார், அவர்களின் முறை வந்துவிட்டது, வாருங்கள் என்று கூறினார். அதற்கு ரோஹன் விரைவாக, ஆமாம், வருகிறேன் என்று கூறி நந்தினியை பார்த்து, நீ மகிழ்ச்சியாக இரு, எப்போதும் சந்தோஷமாக இரு என்று கூறினான். பின்னர் அவன் அந்த பெண்ணின் கன்னத்தில் ஒரு அன்பு முத்தம் கொடுத்து தனது அம்மாவிடம் சென்றான். நந்தினியும் தனது மகளை அழைத்து அதே டாக்டரின் அறைக்கு வெளியே சென்றாள். ஏனென்றால் அவளது மகளுக்கு காலையிலிருந்து வயிற்று வலி இருந்தது. அதனால் அவளை காண்பிக்க வந்திருந்தாள். இருவரும் டாக்டரை சந்தித்து முடித்தவுடன் வீட்டிற்கு திரும்பும்போது நந்தினியின் மகள், அம்மி, பார், அந்த மாமா, நான் அந்த மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று கூறினாள். பின்னர் குறும்பு புன்னகையுடன், அம்மி, நீ சொல்வாய் இல்லையா, யாராவது முத்தம் கொடுத்தால் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று? மாமா எனக்கு முத்தம் கொடுத்தார், ஆனால் நான் கொடுக்கவில்லை. எனவே நான் சென்று ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று கூறினாள். அதற்கு நந்தினி சிரித்து, சரி போ, ஆனால் முத்தம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி வா, தாமதிக்காதே, புரிந்ததா என்று கூறினாள். அதற்கு அந்த பெண், ஆமாம் அம்மி என்று கூறி மகிழ்ச்சியாக ஓடினாள். பின்னாலிருந்து அவளது குரல் வந்தது, மாமா. அப்போது ரோஹன் திரும்பி பார்த்து, அரே, நீங்கள் இன்னும் போகவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், இல்லை மாமா, இப்போது போகிறோம் என்று கூறினாள். பின்னர் ரோஹன் கேட்டான், உன்னுடன் இருந்த அந்த அத்தை யார்? அப்போது அந்த பெண் பெருமையாக, அவள் என் அம்மி என்று கூறினாள். இதற்கு ரோஹன் சிரித்து, சரி சரி, இப்போது விரைவாக சொல், என்ன விஷயம்? எனக்கும் என் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினான். அப்போது அந்த பெண் பிடிவாதமாக, மாமா, சற்று உட்கார்னா என்று கேட்டாள். பின்னர் ரோஹன் ஆச்சரியத்துடன், உட்காரவா? ஏன் என்று கேட்டான். அரே, உட்கார்னா என்று பெண் சிரித்து கூறினாள். பின்னர் ரோஹன் உட்கார்ந்தான். அப்போது அந்த பெண் விரைவாக அவனது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து, சரி, டாடா என்று கூறினாள். அப்போது ரோஹன் அவளை தடுத்து, நில் நில், நீ உன் பெயரை சொல்லவில்லையே என்று கூறினான். அப்போது அந்த பெண் ஒரே மூச்சில், என் பெயர் முன்னி, முன்னி சர்மா, என் பாப்பா ரோஹன் சர்மா, என் அம்மி நந்தினி சர்மா என்று பதிலளித்தாள். முன்னியிடம் யாராவது அவள் பெயரை கேட்டால் அவள் தனது பெற்றோரின் பெயரையும் ஒரே நேரத்தில் சொல்லிவிடுவாள். ஏனென்றால் அவளது அம்மா அவளுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பெண்ணிடமிருந்து அவள் பெயருடன் அவளது அம்மா அப்பாவின் பெயரை கேட்டவுடன் ரோஹனின் நெஞ்சில் ஒரு புயல் எழுந்தது. அப்போது ரோஹனின் அம்மாவும் ஆச்சரியமடைந்தார். இது என்ன, இந்த பெண் என் மகனின் பெயரை சொல்கிறாளே? அப்போது ரோஹனின் அம்மா கேட்டார், மகளே, நீ உன் அப்பாவின் பெயரை என்ன என்று சொன்னாய்? அதற்கு முன்னி மீண்டும் ரோஹன் சர்மா என்று கூறினாள். அப்போது ரோஹன் நடுங்கும் குரலில், உன் அப்பா எங்கே இருக்கிறார்? அவர் உன்னுடன் வசிக்கவில்லையா என்று கேட்டான். இதற்கு முன்னி
அப்பாவித்தனமாக, என் அப்பா எனக்காக நட்சத்திரங்களை எடுக்கச் சென்றிருக்கிறார். அந்த வானத்தில் பளபளக்கும் நட்சத்திரங்கள் தெரியுமா? அந்த நட்சத்திரங்களை எடுக்கச் சென்றிருக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் பெரியவளான பிறகு அப்பா எல்லா நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து விடுவார் என்று பதிலளித்தாள். இதைக் கேட்டு ரோஹனின் இதயம் திடீரென நின்றுவிட்டது போல் இருந்தது. பின்னர் அவன் முன்னியை உற்று பார்த்தான். அவளது கண்கள், அவளது புன்னகை எல்லாமே நந்தினியைப் போலவே இருந்தது. ஆனால் அவன் ஏதாவது சொல்வதற்கு முன்பு அவனது அம்மா மீண்டும் அவனை அழைத்தார். எனவே முன்னி ஓடி தனது அம்மாவிடம் சென்று விட்டாள். பின்னர் ரோஹனும் ஓடி நந்தினியிடம் சென்று, நந்தினி, அந்த மழை நாள் நினைவிருக்கிறதா? அந்த மழை நாளில் இருந்து நான் உன்னை என் மனைவியாகவும் என்னை உன் கணவனாகவும் கருதிவிட்டேன். அந்த நாளை நான் என் இதயத்திலும் ஆன்மாவிலும் எங்கள் புனிதமான முதலிரவாக ஏற்றுக்கொண்டேன். அதனால் என் வாழ்க்கையில் வேறு யாரும் வரவில்லை, இனி வரவும் மாட்டார்கள் என்று கூறினான். அப்போது ரோஹனின் அம்மா இடையில் தடுத்து, போதும், இது பத்தாது. இப்போது இருவரும் அமைதியாக இருங்கள். மீதி பேச்சுகளை பிறகு செய்யுங்கள். இப்போது வீட்டிற்கு வாருங்கள். நான் உங்கள் இருவரின் திருமணத்தையும் நடத்துவேன். உங்கள் கைகளை இப்போது நான் ஒன்றிணைப்பேன். இனி நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ்வீர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம். ஏனென்றால் இப்போது நான் என் பேத்தி முன்னியுடன் என் மீதி நாட்களை செலவிட விரும்புகிறேன் என்று கூறினார். உடனே ரோஹனும் நந்தினியும் அம்மாவை கட்டிப்பிடித்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக வீட்டிற்கு திரும்பினர். பின்னர் ரோஹனின் அம்மா திருமண ஏற்பாடுகளை தொடங்கினார். அவர்கள் நந்தினியின் வீட்டிற்கு போன் செய்து, நாங்கள் நந்தினியை கண்டுபிடித்து விட்டோம். அவள் எங்கள் வீட்டில் இருக்கிறாள். நீங்கள் அவளை பார்க்க விரும்பினால் எங்கள் முகவரிக்கு வாருங்கள் என்று கூறினார். அப்போது நந்தினியின் குடும்பம் உடனே அந்த முகவரிக்கு புறப்பட்டு சென்றது. ரோஹனின் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் திருமண ஏற்பாடுகள் நடப்பதைக் கண்டனர். முழு வீடும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் ரோஹனின் அம்மா அவர்களை உள்ளே அழைத்து எல்லோரையும் உட்கார வைத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு நந்தினி மணமகள் உடையில் வந்தாள். அவளை பார்த்தவுடன் எல்லோரின் கண்களும் கலங்கின. ஆனால் இவை துக்கத்தின் கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியின் கண்ணீர். ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு தங்கள் மகளை மீண்டும் பெறுவதற்கு மகிழ்ச்சி இருந்தது. பின்னர் ரோஹனின் அம்மா நந்தினியின் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னார். நந்தினியும் எல்லோருக்கும் முன்னால் மன்னிப்பு கேட்டாள். அப்போது எல்லோரும் அவளை கட்டிப்பிடித்தனர். அப்போது ரோஹன் முன்னியை தூக்கி கொண்டு வந்தான். அப்போது முன்னி கேட்டாள், பாப்பா, இவர்கள் யார்? அதற்கு ரோஹன் அன்பாக, இவர்கள் உன் தாத்தா பாட்டி என் செல்லம் என்று கூறினான். பின்னர் நந்தினியின் அம்மா அப்பா முன்னியை தூக்கி அவளுக்கு நிறைய அன்பு கொடுத்தனர். பின்னர் எல்லோரும் ஒன்றாக கூடினர். ரோஹனும் நந்தினியும் மிகவும் ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டனர். இரவில் முன்னி தனது அம்மி பாப்பாவிடம், இன்று நான் பாட்டி மற்றும் தாத்தா பாட்டியுடன் தூங்குவேன், நீங்கள் தூங்குங்கள் என்று கூறினாள். பின்னர் நந்தினியும் ரோஹனும் முதலிரவு அறையை பூக்களால் அலங்கரித்தனர். இப்போது நந்தினி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். அப்போது ரோஹன் அவளருகில் வந்து உட்கார்ந்தான். அப்போது நந்தினி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள். நந்தினியை அழுது பார்த்து ரோஹன் பதறி, என்ன ஆயிற்று? நீ ஏன் அழுகிறாய்? நான் ஏதாவது தவறு செய்தேனா? சொல், நான் என்று கூறினான். அப்போது நந்தினி கண்ணீரை துடைத்து, அரே முட்டாளே, நான் மகிழ்ச்சியில் அழுகிறேன் என்று கூறினாள். பின்னர் ரோஹன் நிம்மதி மூச்சு விட்டு, உஃப், நான் பயந்து விட்டேன் என்று கூறினான். அப்போது நந்தினி குறும்புத்தனமாக, சொல், தேனிலவுக்கு எங்கு செல்வோம்? அழைத்து செல்வாய் இல்லையா என்று கேட்டாள். இதற்கு ரோஹன் சிரித்து, ஆமாம், நிச்சயமாக அழைத்து செல்வேன் என்று கூறினான். எங்கு செல்வோம் சொல் என்று கேட்டாள். அந்த முதிய பாட்டியின் வீட்டிற்கு என்று நந்தினி கேட்டாள். இதற்கு ரோஹன் சிரித்து, ஆமாம், நிச்சயமாக செல்வோம், நாளையே செல்வோம், நம்முடைய ரியாவையும் அழைத்து செல்வோம் என்று கூறினான். அப்போது நந்தினி, அப்படியானால் நாம் விரைவாக தூங்க வேண்டும், எனவே வா, இப்போது தூங்குவோம் என்று கூறினாள். அப்போது ரோஹன் அவளை தடுத்து, கேள் என்று கூறினான். பின்னர் நந்தினி ரோஹனின் நெஞ்சில் தலையை வைத்து, சொல் என்று கூறினாள்.
அப்போது ரோஹன் மெல்லிய குரலில் நந்தினியின் காதில், இந்த முறை எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று கூறினான். இதற்கு நந்தினி ஆச்சரியமாக அவனை பார்த்து பின்னர் குறும்பு புன்னகையுடன், அடடா, முதலில் மகளை கவனி, பின்னர் மகனை பற்றி பேசு என்று கூறினாள். இதற்கு இருவரும் சிரித்தனர். பின்னர் நந்தினி ரோஹனின் கையை பிடித்து, எதுவாக இருந்தாலும் மகனோ மகளோ நமது காதலும் நமது குடும்பமும் இப்படியே இருக்க வேண்டும் என்று கூறினாள். ரோஹன் அவளை கட்டிப்பிடித்து, ஆமாம், எப்போதும் என்று கூறினான். பின்னர் அடுத்த காலை ரோஹன் மற்றும் நந்தினி முன்னியை அழைத்து அந்த முதிய பாட்டியின் வீட்டிற்கு செல்ல தயாராகினர். அப்போது முன்னி உற்சாகத்தில் துள்ளி, அம்மி, பாப்பா, அந்த முதிய பாட்டி மீண்டும் நமக்கு உணவு கொடுப்பாரா என்று கேட்டாள். இதற்கு நந்தினி சிரித்து, ஆமாம் என் செல்லம், ஒருவேளை இந்த முறை அவர் உனக்கு தனது பழைய கதையையும் சொல்லலாம் என்று கூறினாள். பின்னர் ரோஹன் காரை எடுத்து மூவரும் அந்த சிறிய கிராமத்தை நோக்கி பயணித்தனர். அங்கு அந்த மழை இரவில் அவர்களின் வாழ்க்கை மாறியிருந்தது. வழியில் முன்னி தனது சிறு சிறு பேச்சுகளால் இருவரையும் சிரிக்க வைத்தாள். ரோஹனும் நந்தினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். அவர்களின் ஒவ்வொரு அமைதியிலும் ஒருவருக்கொருவர் சொல்லப்படாத காதல் பேசிக் கொண்டிருந்தது. அவர்கள் முதிய பாட்டியும் முதிய தாத்தாவும் இருக்கும் வீட்டிற்கு வந்தபோது அவர்களுக்கு அதே உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. முதிய பாட்டி முன்னியை கட்டிப்பிடித்து, அரே, என் பொம்மை பெரியவளாகிவிட்டாள் என்று கூறினார். பின்னர் முதிய தாத்தா ரோஹனை பார்த்து, மகனே, இந்த முறை கையை வெறுமனே செல்லாதே, எங்கள் தோட்டத்திலிருந்து பழங்களை பறித்து எடுத்து செல் என்று கூறினார். இதற்கு பிறகு எல்லோரும் ஒன்றாக உணவு உண்டனர், பழைய நினைவுகளை பகிர்ந்தனர். பின்னர் முதிய பாட்டி முன்னிக்கு தனது இளமை பருவத்தின் ஒரு கதையை சொன்னார். அதை கேட்டு முன்னியின் கண்கள் பிரகாசித்தன. அப்போது நந்தினி முதிய பாட்டியிடம், பாட்டி, உங்கள் அந்த உணவும் அந்த மழை இரவும் எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான தருணத்தை உருவாக்கியது என்று கூறினாள். இதற்கு முதிய பாட்டி புன்னகைத்து, மகளே, காதலும் நம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொரு புயலும் ஒரு அழகான நினைவாக மாறிவிடும் என்று கூறினார். இதற்கு பிறகு சில மாதங்கள் கடந்தன. இப்போது நந்தினியும் ரோஹனும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தனர். முன்னியும் இப்போது பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள். தனது அப்பாவித்தனமான பேச்சுக்களால் எல்லோரின் இதயத்தையும் வென்றாள். ஒரு நாள் நந்தினி ரோஹனிடம் ஒரு சிறிய உரையை கொடுத்தாள். அப்போது ரோஹன் ஆச்சரியமாக, இது என்ன என்று கேட்டான். இதற்கு நந்தினி வெட்கப்பட்டு, திறந்து பார் என்று கூறினாள். ரோஹன் திறந்து பார்த்தபோது உரையில் ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் இருந்தது. அதை பார்த்தவுடன் ரோஹனின் கண்கள் பிரகாசித்தன. அவன் நந்தினியை கட்டிப்பிடித்து, உண்மையாகவா, மீண்டும் என்று கேட்டான். அதற்கு நந்தினி சிரித்து, ஆமாம், இந்த முறை உன் பேச்சை கேட்டுவிட்டேன். டாக்டர் சொன்னார், இது ஒருவேளை ஆண் குழந்தையாக இருக்கலாம் என்று கூறினாள். இப்போது ரோஹனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் முன்னியை தூக்கி, முன்னி, உன் தம்பி வரப்போகிறான் என்று கூறினான். முன்னி கைதட்டி, வாவ், நான் அவனை என் பொம்மையுடன் விளையாட விடுவேன் என்று கூறினாள். பின்னர் காலம் கடந்தது. நந்தினி ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஆரவ் என்று பெயர் வைத்தனர். ரோஹனும் நந்தினியும் இப்போது மேலும் முழுமையான குடும்பமாகிவிட்டனர். முன்னி தனது தம்பியின் ஒவ்வொரு குறும்பிலும் அவனுக்கு துணையாக இருந்தாள். இருவரின் குதூகல சத்தங்களால் வீடு முழங்கியது. ஒரு நாள் ரோஹனும் நந்தினியும் தங்கள் திருமண ஆண்டு விழாவில் மீண்டும் அந்த முதிய பாட்டியின் வீட்டிற்கு சென்றனர். இந்த முறை அவர்களுடன் ஆரவும் இருந்தான். முதிய பாட்டியும் முதிய தாத்தாவும் ஆரவை பார்த்து, இவன் உங்கள் இருவரைப் போலவே இருக்கிறான், நந்தினியின் கண்களும் ரோஹனின் புன்னகையும் என்று கூறினர். அப்போது முன்னி தனது நிறைவான குரலில், மற்றும் என் தம்பி என்று கூறினாள். இதற்கு எல்லோரும் சிரித்தனர். அந்த இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு ரோஹனும் நந்தினியும் வீட்டின் மாடியில் உட்கார்ந்திருந்தனர். அப்போது வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. நந்தினி ரோஹனின் கையை பிடித்து, நினைவிருக்கிறதா, முன்னி சொன்னாள், நீ நட்சத்திரங்களை எடுக்கச் சென்றாய் என்று. இன்று நீ உண்மையாகவே எங்களுக்கு எல்லா நட்சத்திரங்களையும் கொண்டு வந்துவிட்டதாக தோன்றுகிறது
என்று கூறினாள். இதற்கு ரோஹன் நந்தினியை கட்டிப்பிடித்து, இல்லை, நீ எனக்காக முழு வானத்தையே இறக்கிவிட்டாய் என்று கூறினான். பின்னர் இருவரும் ஒருவரையொருவர் கைகளில் மறந்தனர். அப்போது மழைத்துளிகள் மீண்டும் தூரத் தொடங்கின, அவர்களின் காதல் கதையை மீண்டும் ஒரு முறை ஆசீர்வதிப்பது போல. எனவே நண்பர்களே, இதுதான் ரோஹனும் நந்தினியும் கொண்டிருந்த சொல்லப்படாத காதல் கதை. மழைத்துளிகளில் தொடங்கி நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் வரை சென்ற ஒரு கதை. காதல், நம்பிக்கை மற்றும் குடும்பத்தின் பலம் அவர்களின் ஒவ்வொரு கடினமான முடிவையும் எளிதாக்கியது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொற்றிருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.